இந்த நாளிலும் ஒரு சிறிய தியானம், ஆழமான சத்தியத்தை கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். ஸோ செய்திக்கு தலைப்பாக உங்களுடைய அற்புதங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கருத்து வசனமாக நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிங்களேன். அதில் ஒரு வார்த்தையை கவனிங்க. பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அற்புதங்கள் எல்லாம் எங்கே? பொதுவாக 2 வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது உண்டு. முதல் வார்த்தை என்னென்னா அதிசயம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வேதத்தின்படி அற்புதம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம். இந்த 2 வார்த்தைக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது அதிசயம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆச்சரிய உணர்வை தூண்டும் ஒரு நிகழ்வு. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆச்சரிய உணர்வை தூண்டும் ஒரு நிகழ்வு, அதுக்கு பேர் என்னது? அதிசயம். நமக்குள்ள ஒரு ஆச்சரிய உணர்வை என்ன செய்யும்னா தூண்டும், அதுக்கு பேர் தான் அதிசயம். ஸோ இந்த அதிசயம் இயற்கையாக அது நமக்குள்ள நிகழும். இயற்கையாக ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கும்போது நடக்கதை பார்க்கும்போது அதுக்கு பேர் அதிசயம். நான் உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். சரியா? இப்போதைக்கு எழுதிக்கங்க. அப்புறம் அற்புதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதுக்கு என்ன பொருள்னா இயற்கை அல்லது அறிவியல் விதிகளை மீறி நடக்கும் ஒரு நிகழ்வு. புரியுதா உங்களுக்கு? அதிசயம்னா ஆச்சரிய உணர்வை தூண்டும் ஒரு நிகழ்வு. அது இயற்கையாக நடக்கும். இயற்கையாக நடக்கிற ஒரு காரியத்தை பார்த்து தான் அது அதிசயம்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆச்சரியம் அப்படி கிடையாது. அற்புதம் என்பது இயற்கை அல்லது அறிவியல் விதிகளை மீறி நடக்கும் ஒரு நிகழ்வு. இது பொதுவாக தேவனோடு சம்மந்தப்படுத்தி நம்ம சொல்லுவோம், கடவுளோடு சம்மந்தப்படுத்தி நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். அதிசயம்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா, காலையிலே ஒரு 3 மணிக்கெலாம் அதிகாலையில் எந்திரிச்சு ஒரு வேனை பிடிச்சி நேராக கன்னியாகுமரி போய் இறங்குங்க. அங்கே ஒரு சூரிய உதயம் நம்ம பார்க்கலாம். சூரிய உதயம் பார்த்துருக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் 6 மணிக்கெலாம் என்ன செஞ்சிருந்தோம், அந்த சூரியன் கடல்ல இருந்து எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சு கிழக்கில் உதிச்சு அது என்ன செய்யும், மேற்கில் மறையுது. இதுக்கு பேர் என்னது? அதிசயம். ஏன்னா இயற்கையாக நடக்கிறது. அந்த சூரிய உதயத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஸோ அது ஒரு அதிசயம். அப்போ அது இயற்கையாக நடக்குது. நீங்கள் யாராவது சூரியனை போய் தள்ளி விட்றீங்களா? தண்ணிக்குள்ளே இறங்கி இல்லை, அதுவாக என்ன செய்யுது, மேலே போகுது. ரைட். ஆனால் அற்புதம் எங்கே நடக்குதுன்னா, நீங்கள் யோசுவா புஸ்தகத்தில் வாசிக்கும்போது யோசுவா ஒரு ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, இந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயிக்கணும்னா எனக்காக என்ன செய்யுங்க, சூரியனை நிறுத்தி வைங்க அப்படிங்கிறார். ஜெபம் பண்ணாரா? சூரியன் நின்னதா? அதுக்கு பேர் தான் அற்புதம். புரியுதா உங்களுக்கு? ஒரே பொருள் தான். சூரியன் இயல்பாக உதயமாகி மறைகிறது, அதுக்கு பேர் அதிசயம். கன்னியாகுமரிக்கு போனால் அந்த அதிசயத்தை நம்ம என்ன செய்யலாம், நம்ம எல்லோரும் பார்க்கலாம். ஆனால் அற்புதம் எப்போ நடக்குன்னா அந்த யோசுவா புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது. அப்போ இந்த 2 வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறார், வச்சுருக்கிறார். இப்போ என்ன பிரச்சனைனா, இன்றைக்கு ஒரு காலத்தில் மக்கள் என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும் அப்படிங்கிற சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் ஒரு காலத்தில். ஆனால் இப்போ மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு அற்புதம் நடக்கணும். அதிசயம்னா இயற்கையாக நடக்கிறது, அற்புதம்னா யார்கிட்ட இருந்து தான் நடக்க முடியும்? இப்போ மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, என்ன விரும்புகிறாங்கன்னா, எனக்கு என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும். தப்பு கிடையாது. ஏன்னா அந்த அற்புதத்தை எதிர்பார்த்து பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா போகிறாங்க. கிடைச்சிடாதா அற்புதம்? நான் எதிர்பார்க்குற அற்புதம் நடந்துடாதா? என் வாழ்க்கையில் கிடைச்சிடாதா? ஒரு கணக்கெடுப்பு எப்படியா சொல்லுது, நம்ம காசி இருக்குல்ல, புனித ஸ்தலம் காசி, அதாவது அதில் எத்தனை பேர் அந்த காசி கோயிலில் தரிசனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கெடுப்பு பாருங்கள். 2022 7 கோடி பேர் போயிருக்கிறாங்க. 2022ஆம் வருஷத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கிறாங்க? அற்புதத்துக்காக 7 கோடி பேர் போயிருக்கிறாங்க.
2023 8 கோடி பேர் போயிருக்கிறாங்க. 2024 11 கோடி பேர் போயிருக்கிறாங்க. போன வருஷம் 2025 146 கோடி பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த அற்புதத்தைக்காக எங்கே போயிருக்காங்க, காசிக்கு போயிருக்கிறாங்க. கிடைக்குமா? காசிக்கு போன அற்புதம் கிடைக்குமா? கிடைக்காது. சரி, இந்த பக்கம்தான் கோயிலுக்கு போகிறாங்க மக்கள் அப்படின்னு பார்த்தா, நம்ம பக்கம் வந்தால் நம்ம பக்கமும் அதே தான். என்ன, நம்ம மக்களுக்கு என்ன தேவை? அற்புதம் தேவை. ஃபாதர் மீட்டிங் நடந்து முடிஞ்சு கடைசி நாள். அப்போது ஃபாதர் என்ன செய்வாங்கன்னா, அதிக நேரம் இருந்து ஜோம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியம் சொல்லப்பட்டது. யாருக்கு ஜோம் பண்ணுவாங்க? ஆண்டவரை அறியாதவங்களுக்கு, வேற வியாதியாக இருக்கிறவங்களுக்கு, அப்படி தானே ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் ஏறின கூட்டம்லாம் என்ன தெரியுமா, ஃபாதர் கை என் மேலே பற்றாதா? உண்மையிலேங்க நம்ம சர்ச்சு விசுவாசிகள் நான் பார்க்கல. ஏன்னா நான் ஸ்டேஜ் பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டே இருந்தேன், யார் யார் வர்றான்னு பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தேன். பெரும்பாலும் வரலை, ஆனால் ஒரு சிலர் வந்தாங்க. அவங்க இன்றைக்கி வரலை கூட்டத்துக்கு, சந்தோஷம். ஆனால் என்ன செய்கிறாங்க, நான் முடிஞ்சு போகும்போது நம்ம விசுவாசிகிட்ட கூட கேட்டேன், என்ன பட்டுருச்சா, கை பட்டுருச்சா அப்படின்னு கேட்டேன். போதுமா, பட்டது போதுமா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபாதர் கை வைக்க சொல்லவா அப்படின்னு கலாய்ச்சி கேட்டேன். இப்போ என்ன, அற்புதத்துக்காக அது என்ன சொல்கிறது, ஒரு கல்ச்சர், என்ன ஒரு தவறான கல்ச்சர். பாருங்கள், அங்கே நடக்கிற கூத்து தான் நம்ம இதில் என்ன செய்யுது நடக்குது. இப்போ மக்கள் இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லலைன்னா, இவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படலை. காரணம், அற்புதம் எங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை. ஸோ நமக்கு எல்லாருக்குமே அற்புதம் தேவை தான். ஆனால் அற்புதம் எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த அறிவு நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அற்புதம் தேவை தான், அற்புதம் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அந்த அற்புதம் எங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ அதனால தான் நம்ம இந்த வசனத்தில் வாசிப்போம். இப்போ கிதியோனுக்கும் இதே பிரச்சனை தான். கிதியோனுக்கும் என்ன பிரச்சனை தான், நம்மளை மாதிரி இருக்க பிரச்சனை தான். அற்புதம் எங்கேயா அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாரு, தேவதூதன்கிட்ட கேட்குறாரு, அற்புதம் எங்கேயா. இப்போ என்ன சூழ்நிலை, கிதியோன் இப்படி கேட்குறதுக்கு அந்த நாட்களில் என்ன சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா, 6ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். 6ஆம் வசனத்தில், அங்கே ராஜா இல்லை, என்ன ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு யார் இல்லை, ராஜா இல்லை. காரணம் என்னென்னா, அப்போ தான் யோசுவா வந்து ஸ்டேட்டெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு 12 கோத்திரத்துக்கு 12 தேசங்களை பிரித்து கொடுத்து இப்போ செட்டிலாக இருக்கிறாங்க. செட்டில் ஆனாலே பிரச்சனை தான் அங்கே. என்ன, பாஸ்டர் செலின் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்பாங்க. வேலை செய்யாமல் இருந்தாலே அங்கே பாவம் வந்துடும். என்ன, அப்போ அந்த ஜனங்களும் அதே மாதிரி தான் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரு. பெருமூச்சு போட்டு நல்லா சாப்பிட்டு என்ன செய்கிறாங்க, விவசாயத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்போ சும்மா இருக்கிறாங்கல்ல, இவங்க பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே ராஜா ஒன்று அவசியமாக தேவைப்படலை, அவங்களும் எதிர்பார்க்கலை. இப்போ ராஜா இல்லை. ராஜா இல்லாத காரணத்தினால வர்றவன் போகிறவன்லாம் என்ன செய்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களாம் அடிச்சுட்டு போகிறாங்க. ஏன்னா யாரெல்லாம் வர்றாங்களோ அடிச்சுட்டு போகிறாங்க. ஏன் அடிக்கிறாங்க? சில நேரத்தில் கர்த்தரே என்ன செய்கிறாரு, அடிக்க வைக்கிறாரு. காரணம், 1ஆவது வசனத்தில் 1ஆவது வசனம் வாசிங்களேன். 1ஆவது வசனம், நியாயாதிபதிகள் 6:1 தானே, 6:1 வாசிங்க. பொல்லாப்ப செஞ்சதுனால ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, பக்கத்து நாட்டு ஜனங்களை, ராஜாக்களை ஏவி விட்டு போய் என் பிள்ளைகளை அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார். இப்போ இந்த அதிகாரத்தில் அடிக்க வந்த ஆள் பேருன்னா என்னது, மீதியானியர்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் மீதியானியர்கள். ஸோ இப்போ இவங்க மீதியானியர்கள் பயங்கரமாக ஒடுக்குறாங்க. என்ன பொல்லாப்பு அவங்களுக்கு செஞ்சாங்கங்கிறத 10ஆவது வசனத்தில், 10ஆவது வசனமாக, ஆமாம் 2ஆவது 3ஆவது வசனத்தில் பாருங்கள். மீதியானியர்கள் இவங்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க, எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தினாங்கன்னு 6:2-3 வாசிக்கலாமா? 2ஆவது வசனம் வாசிங்க. மீதியானியரின் பாருங்க, எங்கே இவங்க தங்குறாங்கன்னா, மீதியானியருக்கு பயந்து மலைகளில் குகைகளில் தங்க வேண்டிய சூழ்நிலை. தங்கள் வீடுகளை விட்டுட்டு மலைகள் குகைகளில் என்ன செய்கிறாங்கன்னா
தங்குறாங்க. அப்புறம் அப்புறம் வாசிங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி ஒடுக்குனாங்க? ஆ ம் ஆ ம் ம் இஸ்ரவேலின் ஆகாரத்தையும் ஆடு மாடுகள் ஆ பாருங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த மீதியானியர்கள் வந்து அவங்க வச்சுருக்க விதை நெல், என்ன சாப்பாட்டுக்கு வச்சுருக்க நெல், ஆடு மாடு, சொத்து பத்து, நிலம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த மீதியானியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா சிறுமைப்படுத்தினாங்க. சரி, இப்படி சிறுமைப்படுத்துவதற்கு கர்த்தர் ஏன் விட்டார்? அவருக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கோபம் அப்படின்னா, 10வது வசனம் இப்படியா சொல்லுது. 10வது வசனம் வாசிங்க, 6:10. ஏன் இப்படி? ஆ பாருங்க, 2 காரியம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முதல் என்ன சொன்னார்? நான் உங்களுடைய தேவன். 2வது ஒரு காரியம் சொல்லியிருக்காரு. 2வது என்ன சொல்லியிருக்கிறாரு? எமோரியரின் தேவர்களுக்கு இவங்க 2யுமே செய்யலை. அந்த தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கேளாமல் போனீங்க. போதும், என் வார்த்தைக்கு என்ன மரியாதை? கர்த்தர் கேட்குறது தான், என் வார்த்தைக்கு என்ன மரியாதை? அதனால உங்களை நான் என்ன செய்ய போகிறேன்? மீதியானியர் கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன். ஒப்பு கொடுத்துட்டார். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போது கிதியோன் முன்னாடி நிற்குது. இந்த சூழ்நிலையில் தான் தேவதூதன் கிதியோனே பயந்து என்ன செய்கிறான்? போர் அடித்து கொண்டு இருக்கிறான். அவன் முன்னாடி தேவதூதன் தோன்றி என்ன சொல்கிறாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. இப்படி சொன்ன உடனே அவன் சொல்கிற பதில் தான், அப்போது கிதியோன் தேவதூதனை பார்த்து, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் எதுக்கு இதெல்லாம் நடக்குது? இஸ்ரவேலின் தேவனுடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? என்னென்ன அற்புதங்கள்லாம் இதுக்கு முன்னாடி ஆண்டவர் செஞ்சார் அப்படின்னா, முதல்ல எகிப்தின் அடிமைத்தனத்தில் கர்த்தர் அவங்கள விடுதலை ஆக்கினார். பெரிய பார்வோன் அவன் கையிலிருந்து என்ன செஞ்சார்? ஜனங்களை விடுதலை ஆக்கினார். அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய அற்புதம். 10 வாதைகள் அவனுக்கு கொடுத்தாரு. அவனை திருந்த வச்சு என்ன வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன சோதனை? அடுத்து அவங்களுக்கு இருந்தது அமலேக்கியனுடைய யுத்தம். அதில் மோசே 2 கரங்களை உயர்த்தி நிற்கும்போது யோசுவா யுத்தத்தை நடப்பித்து ஜெயம் தந்தார். அதுக்கப்புறம் எரிகோவில் பெரிய வெற்றி. எரிகோ வெற்றியெல்லாம் பல தலைமுறைகளுக்காக பேசினாங்க பைபிளில். ஏன்னா அப்புறம் ஆயிப்பட்டினம் வெற்றி. அப்புறம் சின்ன ராஜாக்கள் 31 குட்டி ராஜாக்களை ஜெயித்து 5 பெரிய ராஜாக்களை கொன்று கானான் தேசத்தையே என்ன செஞ்சுருக்கிறாரு? கையில் கொடுத்துருக்கிறார். இப்படிப்பட்ட பிதாக்கள் சொன்ன அற்புதங்களை இப்போ எங்கே? இப்போ எல்லாமே பிரச்சனையாக இருக்குது, அற்புதம் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஏக்கம்தான் இந்த கிதியோன் இருக்கிறார். இன்றைக்கும் இதே ஏக்கத்தோடு தான் நிறைய பேர் நம்ம உட்காந்துருக்குறோம். இந்த அற்புதம்லாம் எங்கேயா? என்ன, எங்களுக்கு தேவன் அற்புதம் செய்யணும்னு விரும்புகிறோம், அற்புதம் செய்வார்னு தெரியும். ஏன்னா பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கோம், மிக்சியில் அடித்து என்ன செஞ்சுருக்கோம்? குறிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு தெரியும் தேவன் அற்புதம் செய்வார்னு. அற்புதம் எங்கே? உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், அற்புதம் எங்கே? சரி, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். கிதியோன் சம்பவத்தில் அற்புதம் எங்கே இருந்துச்சு? எங்கே இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? எங்கே இருக்குது? அவங்கள்ட்டன்னு சொல்லக்கூடாது, அவங்கிட்டே தான் இருந்துச்சு. யார்கிட்ட தான் இருந்துச்சு? கிதியோன்ட்டே தான் இருந்துச்சு. அற்புதமே அவன்தான். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நோக்கி பார்த்து கடைசி வாக்கியம், உன்னை அனுப்புகிறவர் யாரு? அப்போ என்ன சொல்லாமல் சொல்கிறாருன்னா, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா. இன்னும் ஒரு விதத்தில் சொன்னோம்னா, அற்புதம் செய்கிற தேவனே நான் தான்ப்பா, நான் உனக்கு அற்புதம் செய்வேன்ப்பா. நீ என்ன செய்? போய் நான் சொன்ன வேலையை மட்டும் செய். அப்போ அற்புதம் எங்கே இருந்துச்சு? கிதியோன்ட்ட அவன்கிட்ட தான் இருந்துச்சு.
அந்த யுத்தத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா தெரியும். இப்போ மீதியானவருடைய படையில் இருந்தவங்க எத்தனை பேர்னா, நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின்படி சுமார் 135,000 ஆண்கள் இருந்திருக்கிறாங்க. மீதியானவருடைய படையில் இருந்தவங்க எத்தனை பேர்? நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் 135,000 ஆண்கள், ஏன்னா ஆயுதம் ஏந்திய ஆண்கள் இருந்திருக்கிறாங்க. சரி, இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கிதியோன் சொன்ன உடனே எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னா 32,000 பேர் முதல்ல வந்திருக்கிறாங்க. அதில் ஆண்டவர் ஃபஸ்ட்டு கழிக்கிறார். என்னென்னா, எப்போ இதில் பயந்து இருக்கிறவனை போச்சொல்லு வீட்டுக்கு அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் பயந்து இருக்கிறாங்கன்னா 22,000 பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க? பயந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு பயம், யுத்தம்னாலே பயம். இப்போ 22,000 பேர் என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். அப்புறம் இப்போ வெறும் 10,000 பேர் இருக்கிறாங்க. 10,000த்துலேயும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? குறைக்கிறாரு. என்னென்னா, தண்ணி இருக்கிற இடத்துக்கு கூட்டு போ, அதில் நல்லா விழுந்து குடிக்கிறவனை வீட்டுக்கு அனுப்பிடு, நாய் மாதிரி எடுத்து கையில் எடுத்து நக்கி குடிக்கிறவனை இதில் வச்சுக்க, ஆர்மியில் வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதே மாதிரி விழுந்து குடிக்கிறவன் போயிட்டாங்க. நாய் மாதிரி நக்கி குடித்தவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 300 பேர் தான். யோசித்து பாருங்கள், 300 × 135,000 பேர். ஒரு ஆளுக்கு 450 பேரை கொல்லணும். ஒரு ஆள் எத்தனை பேரை கொல்லணும்? 450 பேரை குறைஞ்சது கொன்னா தான் 135,000 பேரும் சாக முடியும். எவ்வளோ பெரிய டாஸ்க் பாருங்கள் ஆண்டவர். ஆனால் இவைகள் எதையுமே நீங்கள் செய்ய சொல்லலை, யுத்தமே பண்ண வேண்டாம். ஆண்டவர் சொன்ன ஐடியா என்ன? வெறும் 300 பேர். ஏன்னா கத்தி இல்லை, போர்வால் இல்லை, பட்டயம் இல்லை, ரத்தம் சிந்தலை. ஆனால் வெற்றி வந்துச்சு. எப்படி? வெறும் எக்காலம், பானை, தீவெட்டி. சத்தத்துக்கு என்ன சொல்ல சொன்னார் ஆண்டவர்? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். இந்த சவுண்டை மட்டும் நீ போடுப்பா, எப்படி யுத்தம் பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு ஆண்டவர் ஒரு அற்புதத்தாங்க கிதியோன் மூலமாக செய்கிறார். இப்போ இதில் இன்னொன்று ஹைலைட் என்ன தெரியுமா? அற்புதம் வேணும்னு சொல்லி கேட்டான்ல தேவதூதன்ட்ட. கிதியோன் என்ன செஞ்சான்? எனக்கு அற்புதம் எங்கன்னு சொல்லி கேட்டான்ல. இங்கே அற்புதத்தை ஒன்று செஞ்சுருக்காரு பாருங்கள். தேவன் பேரோட கிதியோன் பேரை என்ன செஞ்சுருக்கிறாரு? சேர்த்துருக்கிறாரு. என்ன சொல்லி ஜெயம் எடுத்தாங்க? கர்த்தருடைய பட்டயம், தேவனுடைய நாமத்தோட பக்கத்தில் யார் பேர் வந்துருச்சு? எவ்வளோ பெரிய அற்புதம்! எவ்வளோ பெரிய அற்புதம்! அற்புதம் எங்கன்னு கேட்டவனை வாப்பா நீ தான் அற்புதம் கூட்டு போய் இவ்வளோ பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கிறார். அப்போ அற்புதம் எங்கேயும் போகலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அற்புதம் எங்கேயும் போகலை, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது எதனால் நடந்த அற்புதம் அப்படின்னா நம்முடைய தேவனால். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? ஆமென். அவர் தான் நமக்கு அற்புதம் செய்கிறவர். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். என்ன எங்கே என் வாழ்க்கையில் இதை மாதிரி டெய்லி என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குது பிரதர் அப்படின்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாக இல்லையோ சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியா? நீங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. டெய்லி அற்புதத்தை ருசி பார்க்குறவங்க இங்கே இருக்க வேண்டிய ஆளையே கிடையாது. நடக்க மாட்டீங்க என்ன? சரி, அதை தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். எப்படி அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வது, எப்படி நம்ம அந்த அற்புதத்தை ருசி பார்ப்பது. கிதியோன் அற்புதத்தை ருசி பார்த்தான். நம்ம எப்படி அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வது, இல்லை நம்ம எப்படி ருசி பார்ப்பது, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அது கிடைக்கும், இல்லை அற்புதம் எங்கேயா இருக்குது டைட்டில் மாதிரி அற்புதங்கள் எங்கே எங்கே இருக்குது கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அதை தான் ஆண்டவருடைய துணையோடு உங்களோடு பேச போகிறேன். முதல்ல அற்புதங்கள் எங்கே இருக்குது? நம்பர் 1, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தில் இருக்குது. அற்புதம் எங்கெங்கே இருக்குது? தேவனுடைய வாக்கு தத்தத்தில். தேவன் கொடுத்த, உங்களுக்குன்னு கொடுத்த வாக்கு தத்தத்தில் என்ன இருக்குது? அற்புதம் இருக்குது. வாக்கு தத்தம் என்றால் தேவனுடைய வாக்கு அல்லது தேவனுடைய சத்தியம் அல்லது தேவனுடைய வாக்குறுதி அப்படின்னு அர்த்தம். கடவுளே உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறார். அதுக்கு பேர் தான் என்னது? வாக்கு தத்தம். நீ வாளா இருக்காமல் தலையா இருப்பங்கிறது ஆண்டவர் சொல்கிறாருன்னா அவர் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு ஒரு வாக்குறுதி ஆண்டவர் கொடுக்குறார். அது நிச்சயம் என்ன செய்வார்? செய்வார். இப்படி தான் ஆபிரகாம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை வச்சு நம்ம இந்த வாக்கு தத்தத்தில் அற்புதம் அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். வாக்கு தத்தத்தில்
ஆபிரகாமுடைய கதை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவனுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அப்போ ஒரு நாள் அவருடைய மனைவி சொல்கிறாங்க, ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்குறாங்க. அது அவங்களுக்கு அந்நேரம் சந்தோஷமாக இருந்தான்னு தெரியல, ஆனால் ஆபிரகாமுக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக இருந்திருக்கும். என்ன ஆலோசனை கொடுக்குறாங்க? என் வேலைக்காரி இருக்கிறா, அவளோட சேர்ந்து எனக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக்கொடுங்க, அந்த பிள்ளை எனக்கு என்னதையும் என்னுடைய பிள்ளையாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டார்? ஓகே, தாராளமாக நான் பெற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி சேர்ந்துட்டார். ஸோ இப்போ ஒரு பிள்ளை மகன் பிறக்கிறான், அவன் பேர் இஸ்மவேல். இப்போ ஆபிரகாம் நினைக்கிறான் இதுதான் தேவன் சொன்ன பிள்ளைன்னு அவன் நினைக்கிறான். அப்போ தான் ஆண்டவர் பேசுகிறாரு. ஆதியாகமம் 17:21 பாருங்க, என்ன பேசுகிறாரு? சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். இந்த உடன்படிக்கை அப்படிங்கிற வார்த்தை தான் வாக்குத்தத்தம். நான் சொல்கிறேன், உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அவன் தான் உன் வாக்குத்தத்தம், ஈசாக்கு தான் உன் வாக்குத்தத்தம். இங்கே அற்புதத்துக்கு ஆண்டவர் பேரை வச்சே என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார். என்ன பேர்? ஈசாக்கு. அற்புதத்துக்கு ஆண்டவர் பேரை வச்சே ஆபிரகாம் கொடுக்குறாரு. மகனு ஈசாக்கு தான் என்னது? வாக்குத்தத்தம். அவன் தான் அற்புதம், அவன் தான் அற்புதம். பிறந்தானா இல்லையா? பிறந்தான். ஈசாக்கு பிறந்தான். அவன் தான் ஆபிரகாமுடைய சந்ததியில் வருகிறான். பாருங்க, அற்புதம் எங்கே இருக்குது? தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தில் இருக்குது. நம்ம அந்த வாக்கு தத்தம் தாமதம் ஆகுதுன்னு சொல்லி ஷார்ட்கட் என்ன செய்யக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. என்ன ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணுவோம்? இங்கே ஆபிரகாமுக்கு மனைவி ஆகாரம் கொடுத்தாங்க, நம்ம என்ன செய்வோம்? உதாரணத்துக்கு ஆண்டவர் நீ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்ப அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன செய்வோம்? ஷார்ட்கட்டாக கடனை வாங்கி அமௌண்ட்டை ரெடி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட லொக்கேஷன் கேட்போம். ஆண்டவரே, எந்த இடத்துல நான் பிஸ்னஸ் தான் எப்போ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டா அந்த இடம் பணம் எல்லாமே தருவேன்ல, நீ எதுக்கு கடன் வாங்கின அப்படின்னு ஆண்டவர் திரும்ப நம்மளை பார்த்து என்ன செய்வார்? ஆமாம், அந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம்? குறுக்கு முறுக்கா வேலையை பார்த்து ஆண்டவருடைய திட்டத்துக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வேண்டிய நிலைமைக்கு வந்துடுவோம். என்னென்னா, உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறாரா? அதில் தான் உங்கள் அற்புதம் இருக்குது. அதனால் தயவு செய்து குறுக்கு வழியை நம்ம என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. தாமதித்தாலும் அதற்காக என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஃபாதர் அருமையாக பாடுறாருல, அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்வாரா? அவர் செம்மையாய் செய்கிறவர். நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தில் தான் நம்முடைய அற்புதம் அடங்கி இருக்குது. ஸோ ஒரு கேள்வி கேட்போமா? இந்த மாதத்தின் வாக்கு தத்தம் என்ன? சுருக்கமாக சொல்லுங்கள். நான் உனக்கு மறு உத்தரவு, அவ்வளோதான். போன மாதம் வாக்கு தத்தம் என்ன? கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார். இந்த மாதம் வாக்கு தத்தத்தை என்ன செய்யணும்? பிடிச்சிக்கணும். எனக்காக தேவன் என்ன செய்வார்? மறு உத்தரவு கொடுப்பார். நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பார். அதை பிடிச்சா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம். 1000 மணி நேரம் ஜெபம் நடக்குதுல்ல, எத்தனை பேர் இந்த 1000 மணி நேரம் ஜெபம் முடிகிறதுக்குள்ளே என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னு விரும்புகிறீங்க? அப்போ இந்த வாக்குத்தத்தை தான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பிடிச்சி அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அற்புதத்தை நம்ம ருசி பார்க்கலாம். பாருங்கள், இதற்கு சிறந்த உதாரணம் நம்முடைய பாஸ்டர் ஜான்ராஜ் ஐயா தான். பாருங்கள், அவருக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை என்னது? சின்னவன் 1000 தைரியமாக சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சின்னவன் பலத்த ஜாதியுமாவான். அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை பிடிச்சி கொண்டு உலகத்தில் பல நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டு வந்துட்டார். அடுத்த எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? நம்ம பாஸ்டர். இதுக்கு டெஃபனிஷன் கொடுத்து அவர் எங்கே போயிட்டார்? ஊழியத்தை என்ன செஞ்சிட்டாங்க? வெளிநாடுகளில். இப்போ நம்ம அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே இருந்து அதை பிடிச்சோம்னா நீங்களும் நானும் என்ன செய்யலாம்? ஃபாரின் போகலாம். என்ன சொல்கிறீங்க? நம்ம பாஸ்டர் நடத்தினார், ஜான்ராஜ் ஐயாவை நடத்தின தேவன் தானே நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அதனால் வாக்கு தத்தத்தில் உங்கள் அற்புதம் என்ன செய்யுது? ஆமாம், இழந்த குளத்துலேருந்து வந்து இவ்வளோ பெரிய சபையை ஸ்தாபிக்க முடியும்னா அது அற்புதம் தானே. மனுஷனால் கூடுமா? இல்லை. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் வல்லமை அதான் அற்புதமாக நடந்திருக்கு. எத்தனை பேர் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி சொல்கிறீங்க? கொஞ்சம் மறந்துட்டாலும், நீங்கள் வாக்கு தத்தத்தை மறந்துட்டாலும் இன்றைக்கி வீட்டுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகப்படுத்துங்க. ஆண்டவர் என் கூட என்னென்னலாம் பேசியிருக்கிறாரு,
அதெல்லாம் ஒவ்வொரு அற்புதம். உங்களுக்கு புரியுதா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாக மாறுச்சு. ஸோ முதல் அற்புதம் எங்கே இருக்குது? வாக்கு தத்தத்தில் இருக்குது. ரெண்டாவது நம்ம அற்புதம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆலய ஆராதனையில் இருக்குது. ஆலய ஆராதனையில். ஸோ ஆண்டவருடைய ஆலயத்தில் ரெண்டாவது அற்புதம் இருக்குது. ஏன்னா இதுக்கு லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனத்திலிருந்து 48ஆவது வசனத்திலிருந்து வரைக்கும் ஒரு சம்பவத்தை அங்கே நடக்குது. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அவளுக்கு 12 வருஷமாக ஒரு பிரச்சனை. தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் மருத்துவர்களுக்கு செலவழித்து போய் ஒன்றும் இல்லாமல், உதவி செய்ய ஆள் இல்லாமல் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அங்கே இருக்கிறாள். அந்த சமயத்தில் தான் இயேசு அங்கே வருகிறார். ஜெப ஆலய தலைவன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல இயேசுவை பார்க்குறாள். இயேசுவினுடைய வஸ்திர தொங்கலை என்ன செய்கிறாரு? அந்த ஸ்திரீ தொடுறா, அற்புதமாக சுகம் பெறுகிறார். பாருங்க, இயேசுனுடைய சாதாரண வஸ்திரத்தை ஓரத்து தான் தொட்டா, அவளுக்கு என்ன கிடைச்சது? சுகம் கிடைச்சது, அற்புதம் நடந்துச்சு. அதுக்கும் ஆலயத்தில் நடக்கிற ஆராதனைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள் என்ன சொல்லுது. ஏசாயா 6:1. வீட்டிற்க கண்டேன். இப்போ அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதுனால அற்புதம் நடந்துச்சா? இப்போ ஆண்டவருடைய வஸ்திர தொங்கல் எங்கே உலாவுதான், எங்கே தொங்குதான்? எங்கே தான்? உங்கள் கண்ணுக்கு எதுவும் தெரியுதா? தெரியாது. மாம்ச கண்ணுக்கு என்ன தெரியாது? ஆவிக்குரிய கண்களில் தான் அதை பார்க்க முடியும். தேவாலயம் முழுவதும் என்ன இருக்கான்? ஆமாம், தேவாலயத்துக்குள்ளே அப்போ வந்தாலே நமக்கு என்ன தான் உண்டு? அற்புதம் உண்டு. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆலய ஆராதனையில் நமக்கு என்ன உண்டு? அற்புதம் உண்டு. அந்த ஸ்திரீ 3 காரியங்களை செய்தா. 3 காரியங்கள் ஆராதனையில் நம்ம செய்ய வேண்டிய 3 காரியங்கள். அந்த ஸ்திரீ முதல்ல அவளுக்கு இருந்தது, தொட வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. ஆண்டவரை எப்படியாவது தொற்றணுங்கிற விருப்பம் என்ன செஞ்சது? இருந்தது. இன்றைக்கி நம்ம ஆராதனைக்கு வரும்போது ஆண்டவரை பார்க்கணுங்கிற விருப்பம் இருக்கா? நமக்கு ஆண்டவருடைய வஸ்திரத்தை பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கா? இல்லை பக்கத்தில் உட்காந்துருக்கிற வஸ்திரத்தை எவ்வளோ ரேட்டுன்னு கேட்கணும்னு விருப்பம் இருக்கா? சரி, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஆண்டவரை நான் பார்க்கணும், ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடணும் அப்படிங்கிற அந்த விருப்பம் அவளுக்கு இருந்தது. நம்மளும் ஆராதனைக்கு வரும்போது அந்த விருப்பத்தோடு வந்தோம்னா அற்புதத்தை நம்ம என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவது அவள் செய்த காரியம், முயற்சி செய்தாள். தொடுவதற்கு என்ன செய்கிறா? முயற்சி. பெருங்கூட்டம் இருக்குங்க, பெருங்கூட்டம் இருக்குது. இயேசுவை சுற்றி எப்போதும் பெருங்கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தை விலக்கி கொண்டு இயேசுவை எப்படியா தொட்டு நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் விரும்புகிறான். அவன் முயற்சி, அவள் எடுக்கிற முயற்சி. ஸோ நம்மளும் பிரயாசப்படணும். ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். மூன்றாவது, கடைசியாக தொடும்போது அவளுக்குள்ள விசுவாசம் இருந்தது. ஸோ நம்மளும் ஆராதிக்கிறோம் தேவனை, நல்லா பாடுறோம், துதிக்கிறோம், வார்த்தையை கேட்குறோம். நமக்குள்ள விசுவாசத்தோடு அதை கேட்குறோமா? விசுவாசத்தோடு ஆராதிக்கிறோமா? என் தேவன் அவர் என்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாருங்கிற விசுவாசம் நமக்கு இருக்கா? அப்படி நம்ம ஆராதிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ அவளுக்குள்ள அவ்வளோ விசுவாசம் இருந்துச்சு, கண்டிப்பாக நான் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும். எல்லாரும் நான் கூட சொன்னேன்ல, ஃபாதர் கை வச்சா அற்புதம் நடக்கும்னு விசுவாசிக்கிறோம். அவள் என்ன விசுவாசிருக்கிறா? ஸ்திரீ சட்டையை தொட்டால் போதும். பாருங்க எந்த அளவுக்கு அப்போ விசுவாசம் இருக்கும், எந்த அளவுக்கு அவளுக்குள்ள இந்த விசுவாச அக்கினி எரிந்திருக்கும். ஸோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்க அந்த விசுவாசத்தின் அளவை யோசித்து பாருங்கள், எவ்வளவு இருக்குது இந்த இரவு வேளையில். ஏன்னா பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு இருந்த அந்த விசுவாசத்தின் அளவு போல் நமக்குள்ளே இருக்குதா, இல்லை குறைஞ்சிருக்கிறோமா? கண்டிப்பாக குறைஞ்சிருந்துச்சுன்னா அற்புதத்தை என்ன செய்ய முடியாது? தலைகீழ நின்னாலும் ஆண்டவர் தரமாட்டார். ஸோ இந்த எதிர்பார்ப்போடு நம்ம என்ன செய்யணும்? ஆலய ஆராதனையில் கலந்து கொள்ளணும். இந்த ஆலயம் முழுவதும் யாருடைய வஸ்திர தொங்கலால் நிரம்பி இருக்குது?
அதை உணர்ந்து அதை தொட முயற்சி செய்து விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அற்புதம் செய்கிறார். பெரும்பாடுள்ள ஸ்திரீயை வஞ்சாரா, அவளுக்கு பயம், ஆண்டவரை தொட்டுட்டோமே ஏதாவது நினச்சிப்பாருன்னு சொல்லி போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அப்போ திரும்பி பார்த்து இயேசு கேட்குறார், யார் என்னை தொட்டதுன்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் பயந்து வர்றா. ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. பாருங்க, இப்போ நமக்குள்ள என்ன ஆலய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஏன்னா ஒரு விசுவாசத்தோடு பங்கு பெறுவோம், ஒரு எதிர்பார்ப்போடு பங்கு பெறுவோம். எனக்கு அற்புதம் ஆலய ஆராதனையில் இருக்குது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். முதல்ல என்ன பார்த்தோம்? வாக்கு தத்தத்தில் அற்புதம் இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தில் உங்களுக்கான அற்புதம் இருக்குது. ரெண்டாவது, ஆலய ஆராதனையில் அற்புதம் இருக்குது. மூன்றாவது, தெரிந்த காரியம்தான், ஜெபத்தில் இருக்குது. எதில் இருக்குங்க? என்னடா டைட்டில் வித்தியாசமாக போட்டு தெரிஞ்ச விஷயமா சொல்கிறேன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ஜெபத்தில் என்ன இருக்குது? அற்புதம் இருக்குது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆவது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்குது. அன்னாளுடைய சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்னாளுடைய சம்பவம், அவளுக்கு ஒரு அற்புதம் தேவை. என்னது தேவை? ஒரு குழந்தை தேவை, ஒரு பிள்ளை தேவை. அன்னாள் எங்கே போனா? ஆஸ்பத்திரியாக போனாளா? இல்லை, என்ன, நேராக தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணா. இன்றைக்கு நான் ஏற்கனவே சொல்லதான், ஆசீர்வாதம் அற்புதம் வேணும்னு சர்ச்சாக மாறுறதை விட ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறது பெஸ்ட்டு. என் வாழ்க்கையில் அற்புதம் வேணும்னு சபையாக போகிறத விட, ஆஸ்பத்திரியாக போகிறத விட ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறது பெஸ்ட். ஸோ நம்முடைய சபையில் ஜெபம் நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னா 11 மணி பெண்கள் ஜெபம் நடக்குது, 1000 மணி நேரம் ஜெபம் நடந்து கொண்டு இருக்குது. முடிந்த அளவுக்கு ஆண்டுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தா நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதம் நடக்கும். உறவினர்கள் ரட்சிக்கப்படணுமா? ஜெபம் பண்ணுங்க, விழுந்து கிடங்க. கண்டிப்பாக நம்முடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அதுக்கு நான் பெரிய சாட்சி. என்னையே மாற்றின ஆண்டவர் உங்கள் சொந்தக்காரங்களை மாற்ற மாட்டாங்களா? விழுந்து கிடப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். அந்த அற்புதம் எங்கே இருக்குது? நம்முடைய ஜெபத்தில். யாருடைய ஜெபத்தில் இல்லை, அதையும் முக்கியமாக சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு அற்புதம் தேவைன்னா யார் தான் ஜெபம் பண்ணணும்? உங்களுக்கு பசிச்சா யார் தான் சாப்பிட்ணும்? நம்ம தான் சாப்பிடணும். டிவிக்கு எழுதி போடாதீங்க. முன்னாடி தான் எழுதி போட்டுருந்தாங்க. என்ன பாஸ்டர் எல்லா பைபிள் ஸ்டைல்லையும் என்ன சொல்லுவாங்க? டிவிக்கு எழுதி போடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வாட்ஸ்அப் பண்ணிடுறோம், எழுதி போடுறதில்ல, வாட்ஸ்அப் பண்ணிடுறோம். பண்ணாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க? விழுந்து கிடங்க. ஜெபத்தில் அற்புதம் உண்டு. நான்காவது ஒரு காரியம், எங்கே நமக்குரிய அற்புதம் இருக்குது அப்படின்னா, ஊழிய அர்ப்பணிப்பில் நம்முடைய அற்புதம் ஒளிந்து இருக்குது. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை என்ன செய்வ. இந்த கோல் ஒரு அடையாளமாய் மாறும் அப்படிங்கிறார். ஸோ மோசே எப்படி தேவனை சந்தித்தாருங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும்போது ஒரு நல்ல முட்செடி, பசுமையான செடி எரிந்து கொண்டிருக்கிறத மோசே பார்க்குறார். பக்கத்தில் போகிறாரு. ஆண்டவர் அவரோடு பேசி மோசே என்ன செய்யணுங்கிற காரியத்தை அந்த நேரத்தில் மோசேயிடம் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ சொல்லும்போது, நீ கையில் வச்சுருக்க இந்த கோல் தான் அற்புதம், இதை பிடித்து கொண்டு போ, நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி அனுப்புகிறார் மோசேவை. இப்போ சாதாரண கோல் தான், ஆனால் ஆண்டவர் அந்த அழைப்பை உரிது கொண்டு அவன் ஊழியத்துக்கு போகும்போது சாதாரண கோல் எப்படிப்பட்ட கோலாக மாறுது? அற்புதத்தின் கோலாய் மாறுது, அற்புதம் செய்கிற கோலாய் மாறுது. இன்றைக்கி அந்த கோல் தான் நம்முடைய வேலை. ஸோ நம்முடைய வேலை அற்புதமாய் மாறணும்னா நீங்களும் நானும் ஊழியம் செய்ய நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் அந்த கோலை மோசைக்கு எதுக்கு கொடுத்தாரு? சப்போர்ட்டுக்காக கொடுத்தாரு. ஸோ இன்றைக்கும் நம்முடைய
வாழ்க்கையில் நம்முடைய சப்போர்ட்டுக்காக இருப்பது நம்முடைய வேலை. ஸோ அந்த வேலை ஒரு அற்புதமாய் மாறணும் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்காக கொஞ்ச நேரமாக அதை என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணுங்க. ஊழியம் செஞ்சால் அவ்வளோ அற்புதம் இருக்குது. அதனால தான் செக்ஷன் லீடர் போட்டிருக்காங்க நம்முடைய பாஸ்டர். இன்னும் ஆனால் லே பாஸ்டர்ஸாக இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, கேர்சல் லீடர்ஸாக இருக்கிறாங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர், சில்ட்ரன்ஸ் வொர்ஷிப் டீச்சர். இப்படியே என்ன நம்முடைய சபையில் 100 பேர் இப்போது பார்ட் டைமாக என்ன செய்கிறாங்க? ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதிகமாக தான் நான் இருக்கும் நம்பர் நான் சொல்கிறேன். எல்லாரும் ஊழியம் செய்யணுங்க. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியம் அது எல்லாரும் மேலும் விழுந்த கடமை. அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும். பார்க்குறவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், ஆண்டவருடைய வசனங்களை சொல்லணும். ஏன்னா பகுதி நேரமாக சபையில் வந்து என்ன வேலை இருக்குது பாஸ்டர் கேட்டு செய்யலாம். டிசைனிங் செய்யலாம், எடிட்டிங் செய்யலாம், அட்வர்டைஸ்மெண்ட் செய்யலாம். சர்ச்சுக்கு வெப்சைட்டு கிடையாது. இப்போ தான் ஏதோ ஒரு பிரதர் கேட்டிருக்காரு, இம்மான் ஊர்லேருந்து அவராக கேட்டார், சரி செய்ப்பா பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பண்ண வச்சுருக்குது. ஸோ இப்படி ஊழியத்துக்கு என்ன தேவையோ அதை ஊழியமாக என்ன செய்யலாம். மீடியாவுக்கு ஆள் தேவை, மீடியாவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவை. ஆமாம், பார்த்தீங்களா ஃபாதர் மீட்டிங் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு வீடியோ எப்படி இருந்துச்சு? நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டது, யார் வந்திருக்கா, யார் மிக்ஸ் பண்ணது. உதாரணத்துக்கு நம்ம லைவ் பண்ணோம், அந்த லைவை ஜெபத்தோட்ட அவங்க சேனலில் போட்டாங்க. அங்கே வேலை செய்கிற ஆட்கள் ஃபோன் பண்ணாங்க, மிக்சிங் சூப்பராக இருந்துச்சு வீடியோ. ஸோ இவங்க எல்லாருமே ப்ரொஃபஷ்னல், படித்தவங்க. ஸோ மீடியாவுக்கு படிக்கலாம் அப்படிங்கிற அந்த 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 உத்வேகத்தை நீங்கள் தான் என்ன செய்யணும்? பெற்றோர்களாகி நம்ம தான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அது ஊழியத்துக்கு பயன்படும். அவங்க வச்சுருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபாக்குரிய கேமரா அப்படி வச்சுருக்குறாங்க. ஸோ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆக ஊழியம் செய்யும்போது கர்த்தர் நம்முடைய வேலைகளை அற்புதமாய் மாற்றுகிறார். ஊழியம் செய்யும்போது நம்மளையே கர்த்தர் என்ன செய்கிறாரு? அற்புதமாக மாற்றுறார். அதான் ரகசியம். இப்படி பல பேருடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் ஊழியம் செய்வதனால நடந்திருக்குதுங்க. ஸோ கர்த்தருக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணிங்க. கர்த்தர் நம்மை அற்புதமாக என்ன செய்வார்? மாற்றுவார். ஸோ முதல்ல என்ன சொன்னோம்? எதில் உங்கள் அற்புதம் அடங்கி இருக்குது? வாக்கு தத்தத்தில். 2வது ஆலய ஆராதனையில். 3வது ஜெபத்தில் உங்களுடைய அற்புதம் ஒளிந்திருக்குது. 4வது ஊழியம் செய்ய அர்ப்பணிக்கும் போது நம்முடைய அற்புதம் மறைந்திருக்கிறது. 5வது கொடுக்கிறதுல நம்முடைய அற்புதம் என்ன செஞ்சிருக்குது? மறைந்திருக்குது. மார்க்கு 6ஆம் அதிகாரம் பாருங்கள். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவர் ஊழியம் செய்யும்போது திரளான ஜனங்கள் வந்திருந்தாங்க. ஆண்கள் மட்டும் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தாங்களாம். இப்போ அவங்களுக்கு சாப்பாடு தரணும். சாப்பாடு என்ன செய்ய அப்படின்னு கேட்கும்போது, உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு இயேசு கேட்குறாரு. அப்போது சிறுவனிடத்துல இருந்த 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆண்டவர் அதை என்ன செய்கிறாரு? அற்புதமாக மாற்றுறாரு. எப்படி மாற்றுறாரு? ஆமாம், கூடைகள் பெருக செஞ்சார். 5000 பேருக்கு உணவளிக்கத்தக்கதாக அந்த 5 அப்பம் 2 மீன் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். பாருங்கள், கொடுக்கும்போது அற்புதம். ஆண்டவருக்காக நம்ம காணிக்கை கொடுக்குறோம், தசமாக கொடுக்குறோம், நம்முடைய நேரத்தை கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். சிலர் சரீர பிரகாரமான உழைப்பை கொடுக்குறீங்க, அற்புதம் நடக்கும். ஸோ யாரெல்லாம் கொடுக்க போகிறீங்க இனிமேலேருந்து? இப்படி கேட்போம், யாருக்கெல்லாம் அற்புதம் வேணும்னு நினைக்கிறீங்க? அப்போ என்ன செய்ய ஆரம்பிங்க? கொடுத்து அதை ருசி பார்க்க ஆரம்பிங்க. கொடுத்தால் கர்த்தர் நம்மை வர்த்திக்க பண்ணுவார். நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறும். கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்துட்டு நம்ம ஜோமணி முடிக்கலாம். கடைசியாக ஒரு காரியம், எதில் நம்முடைய அற்புதம் இருக்குது அப்படின்னா, கீழ்ப்படிதலில் அற்புதம் இருக்குது. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதலில் நம்முடைய அற்புதம் இருக்குது. யோவான் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். யோவான் 2:7 அதிலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் நடக்குது.
கானா ஊர் கல்யாணத்தில் பற்றாக்குறை, திராட்சை ரசம் இல்லாமல் போயிடுச்சு. கல்யாணம் சிறப்பாக கிராண்டாக இருக்குது, ஆனால் குறை ஒன்று வந்துருச்சு. அங்கே இயேசு இருக்கிறார். அப்போது மரியாள் அவங்ககிட்ட போய் திராட்சை ரசம் கம்மியாக இருக்குன்னு சொன்னோன்னே இயேசு சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை அப்படி சொல்லி வேலைக்காரங்கிட்ட போய் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கன்ட்டார். கொஞ்ச நேரம் கழித்து ஆண்டவர் சொன்ன ஐடியா தான், கச்சாடிகளில் தண்ணியை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். அது என்ன செய்யுது, சாதாரண தண்ணி திராட்சை ரசமாக மாறியது. இப்போ இங்கே இந்த சம்பவத்தில் என்ன பார்க்குறோம்னா, 3 பேருடைய கீழ்ப்படிஞ்சதுனால கல்யாணத்தில் அற்புதம் நடந்துச்சு. அப்போ நமக்கு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா கீழ்ப்படியை நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்துடும், அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கீழ்ப்படிந்தால் நமக்கு மேன்மை, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஸோ இதில் நான் இன்னொரு பகுதியை நான் சேர்த்துக்கிறேன். ஊழியக்காரருக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. அவர் என்ன வார்த்தை சொன்னாலும் அது அப்படியே என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. அதுக்கு நேர்மறையாக எதுவும் பேசாமல் இது தேவனிடத்துலேருந்து வந்த வார்த்தைன்னு சொல்லி நம்பி அந்த வார்த்தைக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை உண்டாக்கும். இன்னொரு காரியம், அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, சட்டத்துக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். ஸோ யாருக்கெல்லாம் ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்லியிருக்கிறாரோ கீழ்ப்படிஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், அற்புதம் நடக்கும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்குங்கிறத விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த 6 காரியத்தை நல்லா எழுதி வச்சு இந்த ஒரு வாரம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, டெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஏன்னா டெஸ்ட் பண்ணி எப்படியாவது ஒரு அற்புதத்தை ஒரு நாளைக்காவது என்ன செஞ்சிடணும், வாங்கிடணும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்டவர் 6 காரியங்கள் சொல்லியிருக்கிறார். 6 காரியத்தில் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு ஆண்டவர் மறைபொருளை வெளிப்படுத்துவார். நீ இதை செய், உனக்கு அற்புதத்தை நான் செய்வேன்னு ஆண்டவர் சொல்லுவார். அது ஜெபமாக இருக்கலாம், அது ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறதா இருக்கலாம், அது கொடுத்தல்ல இருக்கலாம், இப்படி என்ன காரியமாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறத செஞ்சு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், அற்புதம் நடக்கும். எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் வந்திருக்குது? எத்தனை பேர் ஒரு கிதியோனை மாதிரி நானே அற்புதமாக மாறணும்னு விரும்புகிறீங்க? ஆமென். இந்த காரியங்களை உங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்கள், கர்த்தர் நம்மை நடத்துவார். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஓ அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே ஆமென். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர், என்னென்ன தொல்லைகள் நம்மை சொல்ல போதும் காத்த இயேசு அற்புதர், என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு. ஆமென். தொல்லைகள் நம்மை சொல்ல போதும் காத்த, உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர். விசுவாசத்தோடு பாடுவோம். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே, உண்மையாய் அவரை தேடும் இயேசு அற்புதர். ஆமே. உண்மையாய் அவரை தேடும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஆமென். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு
அற்புத. அலைகடல் மேலே, அலைகடல் மேலே நடந்தவரின் இயேசு அற்புத. அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புத. அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புத. அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர். ஆமே. ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புத. ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புத. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே. ஆமென். அற்புதர் 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 அற்புதர். ஆமென். அண்டினோர் வாழ்வை மாற்றும் இயேசு அற்புத. மறுபடியும் சொல்லுவோமா? அற்புதர் 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 இயேசு அற்புத. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. பாருங்க, உங்களுக்கான அற்புதம் எங்க இருக்குதுங்கிறத ஆண்டவர் இன்னைக்கு நல்லா பேசியிருக்கிறாரு. வேற எங்கேயும் இல்லை, அது உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் செய்ய போகிற காரியங்களில் தான் உங்களுடைய வாக்கு தத்தங்களை, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கே தெரியாமல் கர்த்தர் அற்புதத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா நம்ம குறுக்கு வழியில் செயல்படணும்னு அவசியம் இல்லை. அவருடைய வாக்கு தத்தங்கள் ஏராளம் இருக்குங்க இந்த பைபிளில். அதை ஒவ்வொன்றா எடுத்து அறிக்கை பண்ண கர்த்தர் நமக்காக யுத்தங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றுவார். அந்த விசுவாசத்தோடு நம்ம உட்காந்து ஜெபிக்கணும். எப்பயுமே ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கணும். ஆலயத்துக்கு ஆராதனை செய்ய வரும்போதும் நல்லா விசுவாசத்தில் வாங்க. எனக்கு அற்புதம் இந்த ஆராதனையில் நடக்கும், எனக்கு அற்புதம், எனக்கு தெய்வீக சுகம் இந்த ஆராதனையில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு கர்த்தரை ஆராதிக்க ஒவ்வொரு நாள் வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் இன்னிலிருந்து கர்த்தர் நம்மளை அற்புதமாய் நடத்த போறாருன்னு சொல்லி. ஆமென். இனிமேல் எங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு ஓடி யார் தலையில் கையை வைக்கணும், அது செய்யணும், இது செய்யணும், என்னை தாளாட்டணும், சீராட்டணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. கர்த்தர் உங்களையே அற்புதமாக மாற்றுறதுக்கு தான் இந்த சத்தியத்தை பேசி இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஏசப்பா, எங்களையே நீங்கள் அற்புதமாய் மாற்றுவதற்கு அருமையான சத்தியத்தை வேதத்திலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. அன்றைக்கு கிதியோனுக்கு தெரியல. கிதியோன் அற்புதத்தை எதிர்பார்த்து இருந்தான். அற்புதம் எங்கேன்னு சொல்லி உம்மிடத்தில் கேட்டானா அவனையே அற்புதமாக மாற்றினீங்க. இன்றைக்கும் ஜனங்களாகிய விசுவாசிகளாகிய நாங்கள் அற்புதத்துக்காக ஏங்கி நின்றோம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் தெளிவாக எங்களோடு பேசியிருக்கிறீங்க. அற்புதம் எங்கேயும் இல்லைப்பா, உனக்குள்ளே இருக்குது. நீ தான் அந்த அற்புதம்னு சொல்லி பேசியிருக்கிறீங்க. நீ செய்ய போகிற காரியத்தில் தான் அற்புதம் நடக்க போகுதுன்னு பேசியிருக்கிறீங்க. ஆண்டவரே, பேசின காரியங்களை ஒவ்வொரு நாங்களும் நாங்கள் கடைபிடிக்க, அதை அப்ளை பண்ணி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.